எல்லோருக்கும் வணக்கம். லேர்னிங் தமிழ் வித் ராதிகா சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். இன்று 12ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூறு என்ற இந்த இது பார்க்க போகிறோம். கவிதை பேழை. இதில் இது நூல் குறிப்பு மட்டும் படிக்கிறேன் பாருங்கள். இதில் ஐங்குறுநூறு எப்படி பிரிக்கிறாங்கன்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஐங்குறுநூறு இது எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பக்களால் ஆன நூல். திணை ஒன்றிற்கு எத்தனை பாடல் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்குது. இது 5ஆம் திணைக்கு 500 பாடல்கள் கொண்டது. 5 திணையை பாடிய புலவர்கள் யாராருன்னா குறிஞ்சி திணை கபிலர். ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி திணை கபிலர். முல்லை திணை அப்படின்னா பேயானார் அப்படின்னு இருக்குது. அதை பேயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதத்திணை ஓரம் போகியார் அப்படின்னு இருக்குது. ஓரமாக போப்பா அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய்தல் திணை அம்முவானார் அப்படியே கம்முன்னு இருக்கிற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பாலை திணை ஓதலாந்தையார். ஆந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 5 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டால் யானை கட்செய் மாந்தரம் சேரிலிரும் பொறை அப்படின்ட்டு இருக்குது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது டிஎன்பிசிக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ 12th எக்ஸாமுக்கும் இது ஈஸியாக இருக்கும். புரியுங்களா? ஐங்குறுநூறு. அதேமாதிரி இலக்கண குறிப்பு பாருங்கள். ஆள் அப்படின்னா அசைநிலை, கண்ணி அப்படின்னா அண்மை விழிச்சொல், ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று. இப்போ அலர்ந்து அலர் கூட்டல் இத் இந்தானது விகாரம் கூட்டல் இத் ப்ளஸ் ஓ. அப்போ இத்து சந்தி, அலர் பகுதி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. ஏன்னா இது ஷார்ட்ஸுன்றதுனால விரிவாக சொல்ல முடியல. அப்படியே ஷார்ட்டாக படிச்சுக்கு நான் சொல்கிறேன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.